இல்லை மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 10 பேட்ச் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோத்தாய் ஃபைட்டிங் கிளாஷ். இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். மறக்காம பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனையும் பற்றி நான் மறந்தாதீங்க. சரி, பார்த்தா டுட்டோரியல் பற்றி நான் போகிறோம். ஒரு 2 மோத்தாய் தான் சொல்லிக்கிறாங்க, அது விடுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 ஸ்டெப் பேக் ஸ்டெப் ரைட். சரி, இதுக்கெல்லாம் பார்த்து பட்டன் கொடுக்கல. பட்டன் கொடுத்து நல்லா இருக்கும், ஆனால் வந்து அவங்க பட்டன் கொடுக்கல. வெறும் அது ஜாய்ஸ்டிக் அது இது மட்டும் தான் நடக்கிறது மட்டும் தான். அதனால இதில் கொஞ்சம் போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சரி, இதில் பிக் ஃபோவர் ஓகே செஞ்சு முடிச்சாச்சு. பிக் ஸ்டெப் பேக் தான் பிளான் போகணுமா நினைக்கிறேன். பிக் ஸ்டெப் பேக் இது தப்பாக போகுது. ஓகே, இது பக்கம் ஓகே ஓகே. இப்போ பிக்கு லெஃப்ட்டு அது பக்கம், ரைட் அது பக்கம். ஓகே, உங்களை டேப் பண்ண ஜாப்பு ஸ்விப் பண்ண க்ராஸு அப்பர் கட்டு பாடி பச்சஸ். ஓகே ஜாப்ஸ் ஓகே வச்சாச்சு. இது வந்து குத்து. சரி, அப்புறம் அப்படி வைக்கிறது. ஓகே, by hitting your upper you will get a special move. ஓகே, இந்த மாதிரி அடிக்க பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவாக கிடைக்கும். வாங்க, இந்த மாதிரி பட்டன் பாருங்கள் இதுக்கு. சரி, பார்த்தா அடிச்சாச்சு. இப்போ ப்ரெசிடென்ட் 2 பிளாக் ஆஃப். ஓகே, 2 கை வச்சாங்க, சாரி 2 பேரில் வச்சாங்க பிளாக் ஆகும். ஆனால் அது எப்படி நான் கை வைக்க போடுங்க ஒன்று புள்ள. நான் வந்து ஜாய்ஸ்டிக் கை வச்சு அதில் கை வைக்கிறேன். அது தண்ணி கொஞ்சம் கை வச்சு பார்த்தேன், அப்போ ஓகே ஆகுது. சரி, அப்படி பிடிச்சிருந்தாக்கா நம்ம குத்தணும். அது ஓரத்தை பட்டன் இருக்கும், அது பார்த்தா முடிஞ்சது குத்தி இருக்கிறோம். சரி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்கு படிக்க கடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஆள் பார்ப்போம். ஏதாச்சும் என்ன பண்ண என்ன ஆகுதுன்னு. சரி குத்தம். கிரிக்கெட் வச்சவனுக்கு ஓ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கலில் இப்போ அடிச்சுட்டே இருந்தாக்கா இல்லாட்டி ஒரு பிக் பயிற்சியோ போட்டால் கூட அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான், நோக்கட் ஆகிடுவானுங்க. இது 1% ஏதோ சொல்லியிருக்கானுங்க. இது கோல்டு சில்வரோ தேங்க்யூவா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குயிக் ஃபைட்டாக அதை பற்றி போடுவோம். ஏன்னா இது வந்து என் ஃபைல் அது மட்டும் தான் இருக்குது. சரி, பார்த்தா யார் பிளேயரு யார் பிளேயர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோச்சக்கா அப்படி சொல்லிட்டு நாங்களும் தெரியும். சும்மா அறையினா மீடியம் அறையினா கிராண்ட் அறையினா மோத்தாய் ஊற்றி இது 4 சூஸ் பண்ணி நம்ம வந்து கேம் பற்றி வாங்கலாம். சுற்றி சரியாயிட்டு அவங்க கூட விஷயம் அவங்க கூட நம்ம மோத்தாய் ஒழிஞ்சிச்சு. அதுவும் மோத்தாய் ஃபோட்டோ எதுவும் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தாங்கன்னா நம்மளாம் ஜெயிக்க முடியும். அதனாச்சும் மோத்தாய் ஒழிஞ்சிச்சு. மோத்தாய் பேராக இருக்காடா எல்லாம் ஒரே ஸ்டேஜ் கேட்டீங்க. அந்த பிக்டா இந்த மாவட்டத்தை கொடுப்பாருங்க. ஒரு 3 புக்ஸ் இருக்கு. அந்த பிக்டாட்டை வந்து மோத்தாய் இருக்கிற மாதிரி இருக்கும், மோத்தாய் ஒரிஜினல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேவை. இது வந்து மோத்தாய் ஒரிஜினல் தான் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ தான் கீழே பார்த்தா உண்மையாக தெரியல. ஆனால் இதில் வந்து நல்லா இருந்து பார்க்கலாம். அப்பா அவன் வீடு எப்படி குறைக்கிறது. அப்பா அவனுக்கு 18 அடிச்சான், 14 அடிச்சிருக்கு. 2 வந்து ஸோ ஈக்குவலாக போய்க்கிருக்கும் சண்டையில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கால் இங்கே ப்ரோக்கர்ஸ் ஆகும். கஷ்டம் நம்ம பாடி இருக்க ஓடுவோம். ஓகே, நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா தரமட்டை கோயில் இருக்குது. ஆனால் அவங்க ஊர் கிட்ட கோவில் தான் இல்லை அவங்க கோவில் தான். கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான். அதனால் கட்டிக்கிட்டு ஆகும் மனசை சேர்த்துக்கிட்டு நானும் கண்டனை கட்டிட்டு அவங்களும் கண்டனை கட்டிட்டு நான் எல்லாம் போட்டு கட்டிகிட்டு இருக்கேன். மற்ற அது என் ஃபோன் இதில் துவச்சிருக்கு. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு. வச்சாங்க குட்டிகளாகிட்டாங்க. குட்டிகளாகிட்டான் நம்ம வீடு ஏறிக்கிட்டு
ஆமாங்க அதே ஷேப்லேருந்து அப்படியே ரைட் ஷேப்லேருந்து பார்த்தாக்கா எடுத்தாக்கா அதை பார்த்தீங்கன்னா வீடு ஏறும். அதுக்குள்ள படிக்கிறாங்க. ரெடி நம்மளே அவங்க வீடு பார்த்தாக்கா அவங்க வீடு கூட தான் இருந்தால் நம்மளால் கொஞ்சம் பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தா மெயினாக இருக்குது. நம்ம உட்காந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அவங்களும் கொஞ்சம் போட்டு பழக்கலாம். மூஞ்சில் குத்தி இந்த பார்த்தா குத்துவோம். ஓகே ஒரு தூக்கெடுக்கலாம் போட்டுருக்கேன் கால் கொஞ்சம் விரிச்சு அடிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள தான் நம்ம கேட்கலானே என்ன பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்க மாதிரி போயிடுச்சு. எது செகண்ட் மொத்தம் 3 ரவுண்டு இருக்கும். அது நான் ஒரு நேரத்தில் 3 ரவுண்டு முடிச்சாக்கா 3 ரவுண்டும் வின் ஆகிட்டு என்ன பண்ண ஆகணும். ஏதாச்சும் அவங்க கூட அவங்க வந்து போட்டு போலந்து அவங்க வந்து நோக்க முடியல. அதுக்கு சீக்கிரம் வந்து ஆமாங்க இந்த ஒரு குட்டி இந்த ஒரு இதுக்கு பாஞ்சு போகிற ஒரு இது இருக்குவாங்க மட்டுமே அதுக்கு ஓகே அவன் எடுத்து வச்சாச்சு. அது குட்டி ஓகே ஜெயிச்சு விடுங்க. நீங்கள் ஜெயிச்சு விடுங்க. முதல் கேம்லேயே ஜெயிச்சாச்சு சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா நினைக்கிறவங்க லெவல்லாம் இல்லை, நல்லா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிட்டு. இது போன குயிக் ஃபைட் தான். அதனால் நம்ம இருக்கிற லெவலே ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், செகண்ட் அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே கஷ்டமாகவும் இல்லாட்டி ஆரம்பத்துக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்கிறது சொல்ல கொடுத்துட்டோம். நம்மளும் பார்த்தா தலைமுறை குறைஞ்சு நம்ம கண்மணிக்கு எல்லாம் தெரியுது. ஐயோ அவன் எத்தனை பட்டா கொஞ்சம் பயங்கரம் என்னென்ன படம் இல்லை. ஓகே இவனுக்கு ஐயோ தெரிஞ்சாங்க எதுக்காக தக்க தெரியும் எடுப்பா ஏன்னா நல்லா அங்கே திக்கிட்டீங்க ஃபோனில் எப்படி குத்தமாக வாங்க போட்டு மனசு வச்சுன்னா குத்திக்கிட்டு அடப்பாடி ஓகே நல்லா உயிர் கொடுத்தாச்சு. நம்ம ஊர் அவுட்டு வருவாங்க அசாட்ட படிச்சு ஊராக இவரு சித்ராவா அனுபடி சித்ராத இது உயிருக்கு அவிருக்கு இதுதான் வகை வச்சு ஒரு செகண்ட் மூணு அவன் இது செகண்ட் வரலையும் தேர்ட் வரையும் வந்து அவனுக்கு 10 ரூபா போயிடுச்சுன்னா அவன் தான் வேண்டியது அப்போ சரி இப்போ இதெல்லாச்சும் அவனுக்கு முடிச்சு இருக்கு வச்சு ஒன்று நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் ஜெயிக்கவே முடியாது. 3ஆவது ஜெயிச்சு ஃபைனல் பண்ணுறது கடைசியாக எப்படி சொல்லுவாங்க பார்க்குறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவன் 2 வாட்டி வில்லேஜ்ருக்கான். அதனால் நான் வந்து நோக் அவுட் பண்ணி அவனை வச்சு இது கெச்சு ஓகே இது ஓகே இன்னும் சொல்ல மாட்டேன் கைஸ். இப்போ வந்து நான் போகிற வீட்டில் வந்து நியூஸ் போகிறவங்க இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நியூஸ் வந்து டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன இருக்காது, அதெல்லாம் குறவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கிட்ட வந்து வாய்ஸ்க்கு அது கேட்காது, முடிஞ்சு கொடுத்தா செய்யலை வாய்ஸ் கேட்காது கூட. சரி கொடுத்தா வந்து அதனால் பார்த்தா பார்க்குறவங்க கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு மைக் வந்துட்டு சுற்றி கண்டிப்பாக நல்லா தெரியும். சாகத்துக்கு அவ்வளோ இது இருக்கு பாரு. நீங்க அப்படியே டக்குனு சொல்லி ஆக்கிச்சு. இந்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தூக்கிட்டு கிடைக்கிறது இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கொஞ்சம் சோசமாக ஆக்கி இன்னைக்கு கூட என்ன நேச்சோட நான் நிப்பாட்டியாக இருக்கிறேன். ஏன்னா வந்து நான் சொன்னேன் அந்த மைக்கு இது இப்போதைக்கு மைக்கெலாம் கூட இல்லை. இந்த வாய்ஸ்லாம் வந்து வாய்ஸஸாக கிட்ட வரதான் செய்யும். அதான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வாய்ஸஸ் போடுறது மைக்காக வாங்கிட்டு பெரிய வீடியோவாக போடலாம். நல்லா இருக்கும். சொல்கிறேன்
லூஸு இதான் லூஸு இருக்கிறான் டக்குன்னு. சரிங்க பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். மக்களே போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.